மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு செங்கோட்டையன் மற்றும் ஓபிஎஸ் ஒரே காரில் பயணம் செய்திருக்கக்கூடிய காட்சிகளை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸோடு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடைய இந்த பயணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? தொண்டர்கள் மத்தியில் இது எப்படி கன்வே ஆகும்? ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜ் தான் கன்வே பண்றார். அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸோடு செங்கோட்டையன் சேர்ந்து செயல்படுறார். ஸோ இது இபிஎஸ் கிட்ட என்ன மாதிரியான ரியாக்ஷன் உண்டு பண்ணுன்றது நமக்கு தெரிஞ்சுதான். ஏற்கனவே செங்கோட்டையனோட பதவிகள் எல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அவர் கட்சிகளோட நடவடிக்கையாக அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாருது. செங்கோட்டையன் சொன்ன ஒரு விஷயம், கட்சி ஒன்று பண்ணணும், விலக்கப்பட்டவரெல்லாம் சேர்க்கணுன்ற விஷயம் நடக்க போறதில்லை. எடப்பாடி சேர்க்க போறதில்லை. அதனால ஓபிஎஸ் உடைய விருப்பமோ அல்லது தினகரனுடைய விருப்பமோ, கட்சி ஒன்று பண்ணணும் பலமானுன்ற விருப்பமோ நிறைவேற போறதில்லை. அப்போ தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ செங்கோட்டையனுக்கோ ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்க முடியும். எடப்பாடி ஒற்றுமையை விரும்ப மாட்டேன்றார். ஸோ அவரை பலவீனப்படுத்தி கட்சி தலைமையை அவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அரசியல் ரீதியாக எடப்பாடியை பின்னடைவை சந்திக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற அணியில் இருக்கணும். எடப்பாடிக்கு எதிராக இருக்கிற அணியிலிருந்து அதிமுகவை தோற்கடிக்கணும், எடப்பாடியை பலவீனமாக்கணும், கட்சியை கைப்பற்றணும், கட்சியை பலப்படுத்தணும். இதுதான் அவங்க நோக்கமாக இருக்க முடியும். ஸோ அதற்கான ஒரு தோக்கமாக தான் இதை பார்க்குறேன். எடப்பாடிக்கு எதிராக ஒரு அதிமுக இருக்க அதிருப்தியாளர்கள் அல்லது ஏற்கனவே விலக்கப்பட்டவர்கள் அல்லது எடப்பாடியால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் இவங்களெல்லாம் ஒன்று திரண்டு ஒரு அணி திரளல் ஆரம்பிச்சிருக்கு. அது எடப்பாடிக்கு எதிராக எந்த விதத்தில் தங்களை கட்டமைத்துக் கொள்ள போகிறார்கள் என்பதை இனிமே தான் பொறுத்து பார்க்கணும். சார், கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய செங்கோட்டையினுடைய மாவட்ட செயலாளர் பதவி இதற்கு முன்பு பறிக்கப்பட்ட நிலையில இப்போ அவரு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு நபரோட பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய நபரை அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா? அப்படி செஞ்சா அது எடப்பாடிக்கு பின்னடைவா ஏற்படாதா? எடப்பாடி எதை பத்தியுமே கவலைப்படுற மாதிரி தெரியும் சார். கட்சி அவர் பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்கள் 99.99% அவர் பின்னாடி இருக்காங்க. கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்களும் அவர் பின்னாடி இருக்காங்க. அதனால அவர் ஓட்டு வங்கியில ஓபிஎஸும் தினகரனும் விலகி இருக்கிறதுனால அதிமுகவுக்கு இழப்புன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா கட்சியோட கட்டுமானம் தன் பின்னாடி இருக்கிறதுனால அவர் யாரை பத்தியுமே கவலைப்படுறதா இல்லை. அதனால அவர் விளக்கறதை பத்தி செங்கோட்டையன் விளக்கறதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து கட்சியில இருந்தாங்க, இப்ப சமீபத்தில் போய் சேர்ந்தாங்க. எதா இருந்தாலுமே கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஒருவரோட சேர்ந்து பயணம் பண்றாரு. இப்போ அது கேட்டா நான் நண்பர்களாக போனோம், ஃப்ரெண்ட்லியா போனோம்னா அவர் சொல்லலாம். அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியாது. ஏன்னா எடப்பாடியுடைய அந்த கடந்த கால செயல்பாடுகள் அல்லது அவர் ஒற்றுமைக்காக குரல் கொடுக்கிறவங்களை பத்தி அவர் எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக செங்கோட்டையனையே ஒரு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து. இல்லை சார், அப்படி நீக்கப்பட்டார்னா அந்த சமூகம் சார்ந்த ஓட்டுகளோ இல்ல அடிப்படையில் அதிமுகன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குல்ல, அது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம் இல்லையா? எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முகமா, அதிமுகவுக்கு ஒரு முக்கிய முகமா இருக்கக்கூடிய நபர் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்படுறாரு அப்படின்னா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அதிமுகவுடைய ஓட் பேங்க்ல? இதுவரையும் ஈரோடு கோபி பகுதியில் பெரிய அளவு தாக்கத்தை செங்கோட்டையன் பதவி பிடிங்கிறதுனால ஏற்பட்ட மாதிரி தெரியலையே சார். ஏன்னா கட்சி அதிமுக என்ற கட்சி தேர்தலை நோக்கி போகும்போது இன்னைக்கு எடப்பாடி பின்னாடி இருக்கிறவங்க யாருமே அந்த அமைப்பை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏன்னா கட்சி ஒரு தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கு. பல பேர் நிக்கிறதுக்கான ஆசைகள் இருப்பாங்க. பல பேருக்கு தேர்தல் என்பது வெறும் ஓட்டு வாங்குறது மட்டுமல்ல, தேர்தல் என்பது ஒரு மனம் விளையாடும் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். அது ஆக்சுவலா அந்த சமயத்துல கட்சியை விட்டு ஒன்றிய செயலாளரோ, வட்ட செயலாளரோ, மாவட்ட செயலாளரோ இல்ல வேற யாரோ முக்கிய நிர்வாகியோ வெளியில போக மாட்டாங்க. ஸோ தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு அதோட ரிசல்ட்ஸ் ஏற்றபடிதான் ஓட தலைமை பதவி தீர்மானிக்கப்படும். அதனால தேர்தல் வரையும் கண்டிப்பாக எடப்பாடியோட பயணம் பண்றதுக்கு தான் விரும்புவாங்க. செங்கோட்டையனுடையோ இல்ல வேற ஓபிஎஸோடையோ தினகரனுடையோ போறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது, ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் எந்த ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. போன தேர்தலில் 21 தேர்தலில் தினகரன் காமிச்சிட்டாரு, தன்னால 20 தொகுதிகள் அதிமுக தோற்றதை காமிச்சிட்டாரு. அதே மாதிரி பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக வேட்பாளரோட அதிகமான ஓட்டை தினகரனும் ஓபிஎஸும் வாங்கினாங்க. இதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். செங்கோட்டையன் இன்னும் அது மாதிரி எதுவும் ப்ரூவ் பண்ணாது இருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை நான் மறுக்கல. ஆனால் அதே சமயம் நீங்க சொல்ற அந்த கம்யூனிட்டி இருக்குல்ல, அவர்கள் சார்ந்த அந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி எடப்பாடினா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான், வேலுமணி அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். அதனால அவங்களெல்லாம் மேக்கப் பண்ணிக்கலாம்னு எடப்பாடி நினைக்கலாம் ஒருவேளை. அதனால செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
அவருக்கு பின்னாடி செல்வாக்கு இருக்கு போன்ற விஷயங்களை தான் எடப்பாடி கண்டு பார மாட்டாரான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா நான் பாக்குறேன். நன்றி திரு பிரியன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி.